என்றைக்குமே நம்ம பின்னாடி என்ன நடக்கும்னு முன்கூட்டியே யோசிக்கிறதுக்குல. இப்போ கனவு கண்டால் வெற்றி நிச்சயன்றாங்களே, அதனால் என்ன அர்த்தம்னா பின்னாடி என்ன நடக்குங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது தான். அதுதான் கனவுகள். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, பின்னாடி நமக்கு பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், விருது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு கற்பனை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, கனவு காணுது அப்படின்னா அதுதான் கனவுகள். அந்த மாதிரி பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத நம்ம என்றைக்குமே முன்கூட்டியே யோசிக்கக்கூடாது. வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படவே கூடாது. அப்படிப்பட்ட ஆசையில் தான் அந்த சோதிட கலையெல்லாம் பிறந்தது. அப்போ பின்னாடி என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாமல் இருந்துட்டாலே நமக்கு இந்த சோதிடம்லாம் தேவையில்லாமல் போயிடும், மனிதர்களுக்கு தேவையில்லாமல் போயிடும். சோதிட கலை உலகம் முழுக்க இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் பின்னாடி என்ன நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் அந்த ஆர்வம் என்பது செயற்கையானது, அது தேவையில்லை. ஒரு கட்டுப்பாடாக வாழ்ந்து விட்டால் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறோம், அழிவை நோக்கி போகிறோம். அதனால தான் பின்னாடி என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம மனிதர்களுடைய பயணமே பார்த்திங்கன்னா அழிவை நோக்கி போகிறோம். இது எங்கே போகிறோன்னே நமக்கு தெரில. ஆனால் ஏகப்பட்ட அழிவுகள், போகிற பாதையெல்லாம் அழிவாக இருக்குது, புதிய புதிய அழிவுகளாக இருக்குது. போர் நடக்குது, குற்றங்கள் நடக்குது, வன்முறைகள், இப்படி நிறைய சம்பவங்கள் தினசரி பார்த்தா அங்கே கொள்ளை, இங்கே கொலை, இங்கே பலாத்காரம், இங்கே 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 அந்த இந்த இது போர் நடக்குது. இப்படி அழிவுகளை பற்றிய செய்தியாகவே இருக்குது. நம்ம அழிவை நோக்கி போகிறோமா? அப்போ தான் மனிதர்களுக்கு ஒரே பயம். இனிமேல் என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஒரே பயம். அப்போ இந்த பயத்துலேருந்து மனிதர்கள் விடுபடணுன்னா முதல்ல அதனால தான் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னே ஆசைப்படுறாங்க. ஏன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு. இப்போ நான் கூட என்ன சொல்கிறேன், 2040 இந்த இயந்திர அறிவுலாம் அழிஞ்சு போயிடும் அப்படி சொல்கிறேன், செயலிழந்துடும். அப்போ நான் ஏன் இதை யோசிக்கிறேன், இந்த உலகம் அழிவை நோக்கி போகுது. அப்போ எதை நோக்கி போகுது? இந்த உலகத்தோட பயணம் என்பது அழிவுகள் நிறைந்ததாக இருக்கிறது, தினம் அழிவு ஏற்படுது. சரி, இதோட முடிவு எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து இது அழிவை நோக்கி போகிறதால தான் எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். இது அழிவை பற்றி. அப்போது இந்த கனவுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னா அந்த கனவு எதை பற்றியதாக இருக்கிறதுனா அழிவை பற்றிய கற்பனையாக இருக்கிறது. இப்போது அப்துல் கலாம் சொன்னார், கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னா அந்த கனவுங்கிறது எதிர்காலத்தில் நீ என்னவா ஆக போகிற அப்படிங்கிறத முன்கூட்டியே நீ கற்பனை பண்ணுறது தான். அப்படின்னா நீ எதிர்காலத்தில் ஒரு டாக்டர் ஆக போகிற, ஒரு இன்ஜினியர் ஆக போகிற, இது எல்லாமே அழிவுகளை பற்றி, அழிவுகளை நோக்கி போகிற ஒரு லட்சியம். ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இது அழிவு சார்ந்த கற்பனை தான். இப்போ ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுற, நான் ஒரு அணு உலையை உருவாக்குற விஞ்ஞானி, அவர் கனவு கண்டாருன்னா என்ன அர்த்தம்? அணு உலைகளை தான் உருவாக்க போகிறார் அவர். அல்லது ஒருத்தர் நான் பெரிய வாகனங்களை உருவாக்க போகிறேன் அப்படின்னா அந்த வாகனங்களால் என்ன இந்த உலகத்துக்கு நன்மை, தீமை தான், அழிவு தான் ஏற்பட போகுது. அதனால தான் அவர் அந்த கற்பனை அழிவை நோக்கி போகிறதால தான் அந்த கற்பனையே வருது, அந்த கனவுகளே வருது. அந்த லட்சியம் என்பது இன்றைக்கி நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர், இது எல்லாமே அழிவை நோக்கி போகிறவர்களின் லட்சியங்கள், கனவுகள். டாக்டர் ஆகிற மாதிரி கனவு கண்டுறாரு அப்படின்னா அது ஒரு இப்போ மருத்துவருங்கிறவர் யார் அப்படின்னா அதுவும் அழிவு சார்ந்த ஒரு கனவுகள் தான். இங்கே நிறைய பேர் வாகனங்களில் வேகமாக போகிறாங்க, விழுந்து விபத்து நடந்து எலும்பெல்லாம் நொடிஞ்சு போகுது. அப்போ அவங்களுக்கு கட்டுப்போடுறவர் தான் அந்த மருத்துவர். அழிவை நோக்கி போகிறவங்களுக்கு சிகிச்சை செய்கிறவர் தான் அந்த மருத்துவர். கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்புல நோயை வரவழைச்சிக்கிறாங்க. அப்படி அழிவை நோக்கி போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறவர் தான் மருத்துவர். அப்படி ஒரு மருத்துவர் இருக்கிறாங்கிறதுனால தைரியமாக மக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஒரு சுய பொறுப்புணர்ச்சி இல்லை, ஒரு பயமே இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா மருத்துவர் பார்த்துப்பார், ஒரு ஊசி போட்டுப்பார், என்ன வேணாலும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி விபத்தாக வேகமாக ஏன் போகிறாங்க, மருத்துவர் பார்த்துப்பார். இந்த மாதிரி அப்போ மருத்துவரை அழிவை நோக்கி போகிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு, ஊக்கத்தை கொடுக்குறாரு, உற்சாகத்தை கொடுக்குறாரு. நாம் கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ எத்தனை குலோப்ஜாம் வேணாலும் சாப்பிடு, குலோப்ஜாம் உனக்கு பிடிச்ச குலோப்ஜாம் நீ சாப்பிடுவோம், ஆசையை கட்டுப்படுத்தாத, சுகர் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கையை தான் இந்த மருத்துவர்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மருத்துவர்களும் அழிவை நோக்கி போகிறவர்கள் தான். அப்போ மருத்துவராக ஆகணும்னு ஒருத்தர் கனவு கண்டாருன்னா அது என்ன அர்த்தமாக இருக்குது? அது ஒரு அழிவை பற்றிய கற்பனை தான், அழிவை பற்றிய ஒரு பயணத்தில் ஏற்படும் ஒரு கற்பனை தான். அதனால் இந்த உலகமே இந்த கனவு கண்டால் வெற்றி நிச்சயம், கனவுகளே காணக்கூடாது. எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறதே நீ யூகிக்கவே கூடாது முன்கூட்டியே. அப்படின்னா அதுக்கு இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதா இருக்கக்கூடாது. இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுனால தான் எல்லோரும் அதை யூகிக்கிறாங்க முன்கூட்டியே. இப்போ நான் இன்ஜினியர் ஆகணும், அது யூகிக்கிறாங்க, முன்கூட்டியே யூகிக்கிறாங்க. எதிர்காலத்தில் ஒரு நாள் இன்ஜினியராக ஆக முடியும், அதனால் முன்கூட்டியே யூகிக்கிற. இன்ஜினியராகவே ஆக முடியாத ஒரு உலகத்தில் நீ வாழ்கிற அப்படின்னா நீ கனவு காணவே மாட்ட. 2040க்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்படின்னா
நீ டாக்டராக கனவு காண மாட்டா, இன்ஜினியராக கனவு காண மாட்டா, விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று கனவு காண முடியாது. அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, அந்த உலகத்தில் அழிவே கிடையாது. எல்லாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவாங்க, விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருமே நடந்து போவாங்க, போக்குவரத்து வாகனங்களே கிடையாது, மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, எல்லோரும் விவசாயம். உலகத்தில் அத்தனை பேரும் எளிமையான விவசாயம், காய்கறிகள் பழங்களை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம், இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த உலகத்தில் நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த உலகம் வந்து அழிவை பற்றி அங்கே கற்பனையே பண்ண முடியாது, அங்கே அழிவே கிடையாது, மனிதர்களால் அழிவு ஏற்படாது. அதுதான் மனிதர்களால். அதனால் அங்கே உள்ளவங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிவை பற்றி அந்த லட்சியம், அழிவை பற்றி அழிவை நோக்கி போகும்போது மனிதர்களுக்கு ஏற்படுகிற லட்சியம்ங்கிறது இந்த காலத்தில் உள்ள, இது அந்த காலத்தில் வராது. இந்த மாதிரியான லட்சியங்கள் அங்கே வராது. அப்போ நான் திரைப்படம் எடுக்க போகிறேன், டேரக்டர் ஆக போகிறேன், இது எல்லாமே ஒரு அழிவை பற்றி நம்ம போகும்போது நமக்கு ஏற்படுகிற கனவுகள், ஒரு பயம், முன்கூட்டியே ஒரு மரண பயம், நம்ம அழிவை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு மரண பயம் இருக்கும்ல. அதுதான் நம்ம மருத்துவர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, விஞ்ஞானி ஆகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழிவை நோக்கி போகிறோம். நான் விஞ்ஞானியாக போகிறேன், அணு உலைகளை உருவாக்க போகிறேன், அணு ஆயுதங்களை தயாரிக்க போகிறேன், நிமிடத்தில் குறி பார்த்து தகர்க்கிற அந்த அணு உலைகள், அணு ஆயுதங்கள், அணுகுண்டு தயாரிக்க போகிறேன். பாருங்கள், அப்போது இதெல்லாம் அழிவு சார்ந்த ஒரு பயணம், அதில் ஏற்படுற கற்பனைகள் தான், அதை பற்றின பயம்தான், அந்த மரண பயம்தான் கனவுகளுக்கு காரணம். நான் விஞ்ஞானியாக போகிறேன் அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்திங்கன்னா மரண பயம். நான் விஞ்ஞானியாக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மரண பயம். அதனால் வந்து இப்போ நாம் வந்து பெரிய வாகனங்களை தயாரிக்க போகிறேன், கார் தொழிற்சாலை தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னா அந்த கார்னால் என்ன ஏற்பட போதுமா? வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க, 10 லட்சம் பேர் வந்து சாகுறாங்க இந்த உலகத்தில் மோட்டார் வாகன விபத்துகளால். அப்போது நான் வந்து ஒரு மோட்டார் வாகன தொழிற்சாலையை உருவாக்க போகிறேன், அல்லது மோட்டார் வாகனம் இருக்கிற ஒரு இடத்துல இன்ஜினியராக ஒர்க் பண்ண போகிறேன், அதான் என்னுடைய லட்சியம் அப்படி நீ கனவு காண்றனாலே அது அழிவு சார்ந்த ஒரு மரண பயம்தான். எதிர்காலத்தில் இந்த அழிவை நோக்கி போகுது, அதை வச்சு நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் அழிவை நோக்கி எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இதுக்குள்ளே நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது? இப்போ இந்த மக்கள்லாம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அதனால் நோய் வரப்போகுது. சரி, இவங்களுக்கு மருத்துவம் செஞ்சு அந்த பணத்தை வச்சு எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறது? அழிவை நோக்கி இந்த மக்கள் போயிட்டுருக்காங்க, அதை எப்படி தனது ஆடம்பர வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொள்வது? இந்த மக்கள் எல்லாரும் இந்த கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு நோய்களை வரவழைச்சிக்கிறாங்க. சரி, இவங்களுக்கு மருத்துவம் செஞ்சு அதில் பணம் சம்பாதிச்சு நம்ம எப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்குறது? இதான் ஒரு மருத்துவருடைய கனவாக இருக்குது. ஒரு நான் மருத்துவர் ஆகணுங்கிற கனவு இதே ஒரு மக்களை அழிவை நோக்கி போகிறான், அதை வச்சு நாம் எப்படி பொழப்பு நடத்துறது? அதுதான் வந்து இந்த கற்பனையாக இருக்குது. அதனால் வந்து இந்த உலகம் போரிட்டுக்கிட்டு இருக்குது, சண்டை போடணும், கொலைவெறியோடு இருக்குது. சரி, அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல அற்புதமான ஆயுதங்களை தயாரித்து இவங்க கையில் கொடுத்துருவோம், அதில் நமக்கு நிறைய பணம் வரும், நம்ம ஆடம்பரமாக வாழலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம். அழிவை நோக்கி போகிற இந்த மனித இனத்தை எப்படி தனது ஆடம்பர வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொள்வது என்பது தான் கனவுகளாக இருக்கிறது. அதனால தான் நான் ஒரு விஞ்ஞானியாக அவர் கனவு கண்டார். ஏன்னா இந்த மக்கள்லாம் அழிவை நோக்கி போகிறாங்க, அழிக்கணும், மற்றவங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு அழிவை நோக்கி போகிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆயுதங்களை தயாரிச்சிரும், அணு ஆயுதங்களை தயாரித்து இந்த மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க நல்லா வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே கொலைவெறி அதிகமாக இருக்குது, யாரையா கொலை பண்ணணும் அப்படின்னு யார் நிரூபிக்கணும், சண்டை போடணுங்கிற வெறியோடு இருக்காங்க. அதனால் இந்த ஆயுதங்களை தயாரித்து இவங்க கையில் கொடுத்துருவோம். அப்போ நல்லா வாங்குவாங்க, நல்லா காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஆடம்பரமாக வாழலாம். இதுதான் வந்து அப்போ ஒரு அழிவை நோக்கி மனிதர்கள் போகும்போது அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது? அதுபோல் அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க? மக்கள்லாம் வந்து இந்த மத வெறி பிடிச்சி போய் அலைகிறாங்க. ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்துக்கு எதிராக இருக்காங்க, இந்து மதத்தினர் முஸ்லீம் மதத்துக்கு எதிராக இருக்காங்க, முஸ்லீம் மதத்தினர் இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள இடையில சண்டையை மூட்டி விட்டு நம்ம அந்த அதிகாரத்தை கைப்பற்றி ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம். அப்போ அரசியல்வாதி இப்படி தான் திட்டம் போடுறாங்க. மனிதர்கள் அழிவை நோக்கி போகிறாங்க, என்ன பண்ணால் இவங்கள நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும், இவங்க மூலமாக நம்ம நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்க? இவங்கள வந்து சண்டை மூட்டி விட்டு, முஸ்லீம்களுக்கு இடையில் சண்டையை மூட்டி விட்டு அதனால இந்துக்களோடைய வாக்குகளை நிறைய பெற்று ஆட்சியில் போய் உட்காந்துடுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அந்த உணவுகளுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. சரி, இவங்களுக்கு சுவையான உணவுகளை நம்ம வந்து ஜிலேபி, ஜாங்கிரி, அல்வா, லட்டுன்னு தயாரித்து கொடுத்து மக்கள் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாரும்
அப்போ நம்ம நிறைய அந்த மாதிரி உணவுப் பொருளை விற்பனை செய்து நாம் பணக்காரர் ஆகிடலாம். அங்கங்கே வசந்த பவன் அது இதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் உருவாக்கி நல்ல பிளெயின் தோசை, அந்த தோசை, இந்த தோசை, அவங்க கேட்குற பிரியாணி எல்லாம் கொடுத்து நாம் பணக்காரர். மக்கள் இதுக்கெல்லாம் அடிமையாக கிடக்கிறாங்க. இதை சாப்பிட்டு நோயை வரவழைச்சிக்கிட்டு அழிவை நோக்கி போகிறாங்க. இதுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. அதை நம்ம எப்படி நமக்காக பயன்படுத்திக்கிறது? நம்ம அதன் மூலம் எப்படி பணம் சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கை. அப்போது ஒருத்தர் ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு கற்பனை பண்ணுறாருன்னா அது எப்படின்னா, மக்கள் அழிவை நோக்கி போகிறாங்க பாருங்கள், அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. அது அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த கனவுகள்ங்கிறது ஒரு அழிவை நோக்கி போகிறாங்க பாருங்கள், அதனால தான் கனவுகளே வருது. எதிர்காலத்தை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? ஏன் அவ்வளோ அவசரப்படுற? எதிர்காலத்தை பற்றி நீ ஏன்ப்பா அவ்வளோ அவசரப்படுற? எது யூகிக்கிற? ஏன்னா நீ அழிவை நோக்கி போகிற. உன்னால் எதிர்காலத்தில் என்ன, இப்போ புயல் வருதுன்னு ஏன் முன்கூட்டி கண்டுபிடிக்கிறாங்க? ஏன்னா அது அழிவு. மற்ற நாள் என்ன நடக்குன்னு புயலே வரலையா, நாளைக்கு இயல்பான வெப்பநிலை தான், அதை தெரிஞ்சுக்கணுன்னு மக்களுக்கு ஆசை கிடையாது. ஆனால் புயல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், வந்துருச்சா, நெருங்கிச்சா அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ மரம்லாம் விழும், அழிஞ்சு போகும், அந்த அழிவை பார்க்கணும். அந்த பயம்தான். அந்த புயலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரே ஆசை. எப்போ பார்த்தாலும் புயல் வருதுன்னா ஒரே நியூஸாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரே நியூஸ், அதை பற்றியே ஒரு மக்களுக்கு அழிவுன்னு வரும்போது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்போ இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுனால தான் கனவுகள் காணுகிறார்கள். கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அழிவை நோக்கி போகிற இந்த உலகத்தை பற்றி நீ கனவு கண்டா உனக்கு வெற்றி நிச்சயம், நீ ஆடம்பரமாக வாழலாம், புகழ் பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஐயா அப்துல் கலாம் சொன்னார். அப்போது இந்த உலகம் அழிவை நோக்கி போகாமல் பாதுகாப்பாக இருந்துச்சு, ஏன் எதிர்காலத்தை பற்றின கற்பனையே உனக்கு இருக்காது. நீ கனவு காணவே முடியாது, நீ அவசரப்படவே முடியாது. எதிர்காலத்தை பற்றி நீ இப்போ எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குப்பா. அந்த உலகத்தில் ஆயுதங்களே இல்லை, யாருமே போரிட மாட்டாங்க, எல்லோரும் குடும்பம், அன்பு, பாசம், காதல், நட்புன்னு அவங்கவுங்க வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்காக தான் பார்த்துக்கிறாங்க எல்லாருமே. இன்றைக்கி இந்த போரிடுதலே இல்லை, மத மூட நம்பிக்கைகள் எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில் பாதுகாப்பாக வாழ்கிறாங்க. அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி எந்த கனவுகளுமே அவங்களுக்கு இருக்காது. இன்றைக்கி இருக்கிறது தான் நாளைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கோ. எளிமையாக வாழ்கிறாங்க, குடிசையில் வாழ்கிறாங்க. இப்போ பழங்குடியினர் குடிசையில் வாழ்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை பற்றி, அவங்க சோதிடத்தை பற்றி சோதிட கலை அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எதிர்காலத்தில் இப்போ எப்படி இருக்காங்களோ எதிர்காலத்துலேயும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் குடிசையில் வாழ்கிறாங்க. அவங்க படிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ அதான் நாளைக்கு இருக்க போகிறாங்க. நாளைக்கு அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்துட போகுது? என்ன மாற்றம் பெருசாக வந்துட போகுது? பெரிய குடிசை கட்டுவாங்களா? இல்லை இந்த குடிசை எங்களுக்கு போதுன்றாங்க. உறவுகளோடு இருக்கும், அன்போடு இருக்கும், பாசம். அப்போ எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இப்போ மாற்றம் வரப்போகுது? அப்போ அவங்களுக்கு சோதிடம் தேவையில்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆடம்பரமாக வாழ்வோமா, இன்றைக்கி நான் ஏழையாக இருக்கேன், நாளைக்கு நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு எந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் நமக்கு இந்த காலம், நமது வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. ஆனால் காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் 1000 வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மாற்றத்தை விரும்பலை. கடந்த 100-200 வருஷமாக குடிசையில் தான் இருக்காங்க. அவங்க குடிசையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எதிர்காலத்தில் மாடி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நினச்சாலும் நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா படிக்கலை அந்த அளவுக்கு. அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆசை கூட அவங்களுக்கு இருக்காது. அது எதுக்கு? அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த அறிவியல் தொழில்நுட்பம், காங்கிரீட் வீடு, இதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே இருக்காது. ஆனால் நாம் இன்னொரு விஷயத்தை எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை நம்ம பெற்றிருக்கோம். ஒரு நுட்பத்தை நோக்கி நம்ம பயிற்சி பெற்றிருக்கோம், படிச்சிருக்கோம். படித்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி எதிர்காலத்தை மாற்றுவது, வாழ்க்கை முறையை எப்படி மாற்றுவது, ஒரே மாதிரி போகக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றுறது. இன்றைக்கி ஓட்டு வீடு, நாளைக்காவது நம்ம காங்கிரீட் வீடுக்கு மாறிடுவேனா, கார் வாங்குவேனா, பஸ் வாங்குவேனா, பணக்காரனா ஆவானா அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய, வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய திறனை மனிதர்கள் பெற்றிருப்பதால் தான் எதிர்காலத்தை மாற்ற முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே வருது. அதனால் சோதிட கலை எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னா 2040 இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் எளிமையான வாழ்க்கை தான். அப்போ மனித வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். குடிசையில் இருப்பாங்க. அந்த குடிசையில் இருக்கிற வாழ்க்கையை அவங்க ஏற்றுப்பாங்க. ஐயோ நம்ம குடிசைக்கு வந்துட்டோமேன்னு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த குடிசையில் இருக்கும்போது தான் அன்பு, பாசம், காதல், நட்பு, ஆடல், பாடல், விளையாட்டு, உடல் ஆரோக்கியம், உடல் உறுதி, ஆரோக்கியமான உணவுகள், ஒரு ஒற்றுமை, உறவு முறையோட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே தொலைபேசி கிடையாது, டிவி கிடையாது. மக்கள் தான் ஊடகங்கள்.
மக்கள் தான் பொழுதுபோக்கு, ஒருவர் இன்னொருவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. இந்த மாதிரி அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழும்போது இதை விட வேறு என்ன வேணும்? ஏற்கனவே பட்டாச்சு. இதை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இதெல்லாம் பட்டுட்டோம். இது சரியான வாழ்க்கை இல்லைன்னு மனிதர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இனிமையாவது ஒழுங்காக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை, இங்கே தான் மகிழ்ச்சி இருக்குது இந்த மாதிரி. அதனால் அந்த வாழ்க்கையை மீறி வேறு ஒரு கற்பனை அவங்களுக்கு வராது. ஏன்னா பட்டுட்டாங்க. நிறைய மனிதர்கள் நிறைய அனுபவங்கள் வாயிலாக போரிடுதல், இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் வாழ்ந்து பார்த்தாச்சு. இதில் இன்பமே இல்லை, துன்பம்தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கடைசியில் எங்கே போகிறாங்க? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகிறாங்க 2040. அப்போ அந்த வாழ்க்கை தான் சரின்னு அவங்க படிப்பினை மூலமாக, அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த வாழ்க்கை தான் எப்போவும் நமக்கு வேணும். இன்றைக்கி குடிசையில் இருக்கோம் அப்படின்னா நாளைக்கும் குடிசையில் இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் குடிசையில் தான் இருக்கணும், 1000 வருஷம் கழித்து நம்ம குடிசையில் தான் இருப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படிங்கும்போது எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆசையை அவங்களுக்கு வராது. எதிர்காலத்தில் என்னவா இருக்க போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தை பற்றி எதிர்காலத்தில் நம்ம என்னவா ஆக போகிறோன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி குடிசையில் இருக்கும், நாளைக்கு குடிசையில் இருக்கும், இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நம்ம குடிசையில் தான் இருக்கோன்னு கிடையாது, இருக்கணும், குடிசையில் தான் வாழணும் அப்படிங்கிற அந்த உறுதி. ஏன்னா அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. இந்த காங்கிரீட் கட்டடம், போரிடுதல், இப்படி பல வகையான அரண்மனை வாழ்க்கை, பங்களா, இப்படி வாழ்ந்து பார்த்துட்டாங்க மனிதர்கள். இதிலெல்லாம் இன்பம் இல்லை. பரிசோதனை முறையில் இது இன்பம் இல்லாத வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு. நோய்கள் நிறைந்த வாழ்க்கை, விபத்துகள் நிறைந்த வாழ்க்கை, அடிமைத்தனம் நிறைந்த வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை என்பது நிரூபணமாயிடுச்சு. நிரூபித்த பிறகு தான் திரும்பவும் கற்காலத்தை நோக்கி போகிறாங்க. கற்காலம் தான் அங்கே தான் மகிழ்ச்சி, உறவு, அன்பு, பாசம், சுதந்திரம், இப்படி எல்லாமே இருக்குப்பா. ஆரோக்கியம் இருக்குது, நோய்களே இல்லை, விபத்துகளே இல்லை, அடிமைத்தனமே இல்லை, அன்பு, பாசம், சுயமரியாதை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும்னு என்னென்னைக்கும் நாம் இப்படித்தான் வாழணும்னு ஒரு முடிவு கட்டிடுவாங்க. அப்போ எதிர்காலத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்போதுன்னு எங்களுக்கு தெரியும். எதிர்காலத்துலேயும் நாங்கள் குடிசையில் தான் வாழ போகிறோம், இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நாங்கள் குடிசையில் தான் வாழ போகிறோன்னு கிடையாது. வாழுவோம், வாழ்ந்தே ஆகணும், இதை விட்டுறாதீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு மனிதர்களுக்கு வந்துவிடும். அப்போ எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது, அவங்களுக்கு கனவுகளே வராது. எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அவங்களுக்கு. இன்றைக்கி என்ன நடந்ததோ அதுதான் நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு அதுதான் நடக்கணும். இந்த மாற்றம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மாற்றத்தை விரும்பாத மக்கள். ஆனால் மாற்றங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு வயசு இப்போ 1 வயசு ஆகுதுன்னா ஒருத்தன் அடுத்த நாள் முதிர்ச்சி அடையதில்லை, 2 வயசு ஆகும், 3. அப்போ மாற்றங்கிறது இயற்கையில் இருக்குது. நீ ஒன்றும் ஏற்படுத்த தேவையில்லை. இயற்கையில் மாற்றம் இருக்கிறது. ஒரு செடி வளருது, மரமாகுது, மாற்றம் இல்லையா அது? இது போதாது அவனுக்கு? அப்போ நீ என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்குறது? இயற்கையிலே அந்த மாற்றம் இருக்குது, இயற்கையிலே நடக்கக்கூடிய மாற்றம், அது போதுமானது. அதனால் மாற்றத்தை நீ ஒன்றும் ஏற்படுத்த தேவையில்லை. இயற்கையிலே அப்போ வாழ்க்கை எப்போ ஒரே மாதிரி இருக்குமே, போரடி. அது எப்படி போரடிக்கும்? நீ சின்ன வயசு பிறக்கிற, நீ குடிசையில் தான் வாழ்கிற, சாகிற வரைக்கும் குடிசையில் தான் இருக்குது. ஆனால் நீ சின்ன வயசில் 1 வயசாக இருந்த, 2 வயசாக இருந்த, அப்போ உன் உடம்புல ஒரு மாற்றம் இல்லையா? உணர்ச்சிகளில் மாற்றம் இல்லையா? உன் ஆசைகளில் மாற்றம் வரவில்லையா? உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா? சின்ன வயசில் இருந்த 10 வயசாச்சு, 15 வயசானோன்னா உனக்கு காதல் வரலையா? மாற்றம், இந்த மாற்றம் உனக்கு போதாதா? ஆனால் நீ 15 வயசுலேயும் குடிசையில் தான் இருக்க, 1 வயசுலேயும் குடிசையில் தான் இருக்க. ஆனால் உனக்குள்ளே இந்த வயது மாற்றம், உடல் மாற்றம், அப்புறம் 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, அப்போ தாத்தாவாகிற, பாட்டனாகிற, முப்பாட்டனாகிற, பேத்தி ஆகிற, அப்போ உனக்கு பேத்தி பேரம்பிள்ளையெல்லாம் பிறக்கிறாங்க, வயசாகி போகுது, கடைசியில் செத்து போகிற. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மாற்றங்கள் தானேப்பா, இயற்கையான மாற்றங்கள், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய மாற்றம். இது போதாதா? இதில் மேற்கொண்டு வேற நீ குடிசையில் பிறந்த, அப்புறம் மாடி வீடு கட்டணும், அப்போ மாடி வீட்டை கட்டணும், இடிக்கணும், எதுக்கு தேவையில்லாமல்? அதனால் குடிசை என்றைக்கும் குடிசையில் இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நமது வாழ்க்கை முறை எப்போவுமே அந்த வாழ்விடம், நம்ம குடிசையில் தான் வாழ போகிறோங்கிறது மாற தேவையில்லை. ஆனால் இங்கே மாறிக்கிட்டு தான் இருக்குது. என்ன மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, உன் வயசு மாறிக்கிட்டே இருக்குது. 1 வயசுலேருந்து 2 வயசுக்கு மாறுற, இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற. அப்புறம் இந்த கால சூழ்நிலையும் மாறிட்டு தான் இருக்குது. இந்த உலகம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி பார்க்குற இந்த தட்பவெப்பநிலை நாளைக்கு வேறு மாதிரி தெரியும். இன்றைக்கி மழை வரல, நாளைக்கு மழை வரும். இன்றைக்கி இருக்கிற மரங்கள் கொஞ்ச காலத்தில் விழுந்துடும், அப்புறம் புதிய செடிகள் வளரும், நீ நடுற. இப்படி மாற்றம் தான் இந்த உலகத்தில். இயற்கையாகவே நீ ஒன்றும் மாற்றத்தை ஏற்படுத்த தேவையில்லை. மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. செடி மரமாகுது, உயரமாகுது, அது பழம் தருது, அப்புறம் அதுவும் பட்டு போகுது, புதிய செடிகளை உருவாக்கலாம். அதில் ஒரு மாற்றம். இன்றைக்கி வளருது, அப்புறம் நாளைக்கு வளருது. அப்போ இப்படி இந்த உலகம் முழுக்க மாற்றம்தான்.
மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிறவங்க வயசாகிட்டே போகிறாங்க. நீ மட்டுமா வயசாகுது? உனக்கு 1 வயசு 2 வயசு உனக்கு மட்டுமா ஆகுது? உன் கூட பிறந்த எல்லாத்துக்கும் தான் ஆகுது. உங்கள் அப்பா நீ ஒரு வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு 30 வயசு, அதுவே உனக்கு 10 வயசு ஆகும்போது உங்கள் அப்பாவுக்கு 40 வயசு. அப்போ உங்கள் அப்பாக்கிட்ட ஒரு மாற்றம் வருது. இந்த மாற்றம்லாம் உனக்கு அதிசயமாக தெரியலையா? மேற்கொண்டு நீ என்ன புதுசாக மாற்றத்தை ஏற்படுத்துகிற? குடிசையில் வாழ்ந்தியாம்மா? இப்போ என்ன ஒரு காங்கிரீட் வீட்டுக்கு மாறிட்டாரம்மா? இப்போ நாங்கள் பங்களாவில் இருக்கோம், நாங்கள் குடிசையில் இருந்தோம், எப்படி ஒரு மாற்றம் பாருங்கள் அப்படின்னு இவரே செயற்கையாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மாற்றம் அழிவை தான் தரும், ஆபத்தை தான் தரும். அந்த மாற்றம் தான் நல்ல மாற்றமே கிடையாது. நீ குடிசையில் வாழ்ந்தப்போ சுதந்திரமாக இருந்த, உன் வேலையை நீ செஞ்ச. நீ இப்போ மாடி வீட்டுக்கு போனியா? இப்போ உன் சட்டத்தையும் எல்லாம் உன் வீட்டுக்கு 4 வேலைக்காரங்க தேவை. அரண்மனையில் வாழும்போது உன் வீட்டுக்கு 10, 15, 20 வேலைக்காரங்க தேவை. 20 வேலைக்காரங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ மட்டும் சொகுசாக வாழ்ந்துட்டுருப்ப. அப்போ குடிசையில் வாழ்கிறது தானே சுதந்திரம். அங்கே அதுதானே சுயமரியாதை. உனக்கும் சுயமரியாதை, மற்றவங்களும் சுயமரியாதை. உன்னை போல் தானே மற்றவங்களும். நீ போய் ஒரு வீட்டில் வேலை செய்வியா? அப்போது உனக்கு என்ன அந்த கனவு மயிரெல்லாம் வருது? மற்றவங்க நம்ம வீட்டில் 4 பேர் வேலை பார்க்கணுங்கிற அந்த கனவு என்ன மயத்துக்கு உனக்கு வருது? அதனால் இந்த மாதிரி கனவு காண்றது இருக்குல்ல, அது அழிவை நோக்கி போகிறதுனால தான் நம்ம கனவு காண்றோம். நான் மருத்துவர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறது கனவு காண்றது, டேரக்டர் ஆகிற மாதிரி கனவு காண்றது, எல்லாம் அழிவு நோக்கி இந்த மனிதர்கள் போகிறாங்க. அதை வச்சு நாம் எப்படி ஆடம்பர வாழ்க்கையாக மாற்றிக்கிறது, அதை பயன்படுத்தி மக்களுடைய அந்த உணர்வுகளை பயன்படுத்தி, விருப்பங்களை பயன்படுத்தி, ஆசைகளை பயன்படுத்தி, வீக்னஸை பயன்படுத்தி எப்படி அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அதன் மூலம் பணத்தை சம்பாதிச்சு எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறது. இதுதான் இந்த கனவுகளோட அடிப்படை இலக்கணமாக இருக்குது.